கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1736 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 49 அதிகாரம் 3வது வசனத்தின் பின்பகுதி சொல்லுகிறது, நான் உன்னில் மகிமைப்படுவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் நம்மில் மகிமைப்பட வேண்டும். நான் உன்னில் மகிமைப்படுவேன். ஆண்டவர் நம்மால் மகிமைப்பட வேண்டுமானால் மகிமைக்குரியவர், மகிமைக்குரிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்ன காரியங்களிலே நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அவருடைய கட்டளைகள், அவருடைய வார்த்தைகள், வசனங்கள், நியாயங்கள் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது. ரெண்டாவது, கற்றுக்கொண்டவைகளை நம்முடைய வாழ்க்கையில கை கொண்டு நடக்க வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார். நான் பிதாவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதைப் போல நீங்களும் என்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பீர்களானால் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும். வாழுகின்ற பொழுது மனிதன் சந்தோஷமாய் வாழ வேண்டும். அந்த சந்தோஷத்தை தருகிறவர் இயேசு கிறிஸ்து. ஒருவேளை உலகபூர்வமாக வேறு எங்காவது சந்தோஷம் கிடைக்கலாம், ஆனால் அந்த சந்தோஷம் எல்லாம் நிறைவானதும் அல்ல, நிலையானதும் அல்ல. நிலையான நிறைவான சந்தோஷம் உங்களுக்கு வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துனுடைய போதனைகளை கைக்கொள்ள வேண்டும். அவர் நடந்த வழியிலே நாம் நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் இயேசு நம்மில் மகிமைப்படுவார், கர்த்தர் நம்மில் மகிமைப்படுவார். மகிமையானவர் நமக்கு செய்த காரியங்களை அல்லது அவர் சொன்ன காரியங்களை நாம் செய்வோமானால் நம்மில் ஆண்டவர் மகிமைப்படுவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உன்னில் நான் மகிமைப்படுவேன் என்று சொல்லியிருக்கீங்களப்பா. அந்த மகிமையான காரியங்களை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரை பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் காட்டின மகிமையான வழியிலே நடக்க உதவி செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மிடத்தில் மகிமை இருக்கிறது. அந்த மகிமையை பெற்றவர்கள் உம்மை மகிமைப்படுத்துவார்கள். ஹல்லேலூயா. 18 ஆண்டுகள் பாடுள்ள கூன் விழுந்த ஒரு சகோதரி கர்த்தரையே நம்பியிருந்த காரணத்தினால் கர்த்தர் அவளை அழைத்து அவள் மீது தம்முடைய கரத்தை வைத்து அவளுடைய கூன் நிமிரச் செய்ய உதவி செய்தீரே. வேதம் சொல்கிறது, அவள் தேவனை மகிமைப்படுத்தினாள். She glorified God. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரியே, சகோதரனே, உன்னில் கர்த்தர் மகிமைப்படும்படியான காரியங்களை நீ செய். அவரையே நம்பு, அவருடைய வார்த்தைகளை நம்பு. உன்னை நம்ப பண்ணின வேத வசனங்கள் உனக்கு உதவி செய்யும். உன்னில் கர்த்தர் மகிமைப்படும்படியாய் நடந்து கொள். உன் வாழ்வு பிரகாசிக்கும், உன் வாழ்விலே மகிழ்ச்சி தங்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.